வணக்கம் வெல்கம் டு விளையாடலாமா. இன்னைக்கு டாப் 7 நியூஸஸ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் நியூஸ், மான்செஸ்டர் யுனைடெட் vs சவுத்தாம்ப்டன் 1-3ன்னு சொல்லிட்டு மான்செஸ்டர் யுனைடெட் இந்த மேட்சை ஜெயிச்சிருக்கிறானுங்க. ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கிறானுங்க மான்செஸ்டர் யுனைடெட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விழுந்த அந்த ஓன் கோல்னால ப்ரெஷர் மான்செஸ்டர் யுனைடெட் மேலே போகுது. அந்த 80th மினிட் வரைக்கும் கொண்டு போய் அமன் டியாலோ ஒரு ஈக்குவலைசர் ஸ்கோர் பண்ணுறான். அங்கே ஆரம்பிக்குது என் தலைவனோட வேட்டை. அமன் டியாலோ அங்கேருந்து 3 கோல் அடிக்கிறான் வித்தின் 10 to 20 மினிட்ஸ் ஸ்பேன்ல. 80th மினிட்ல ஆரம்பிச்ச கோலு 90th மினிட்ல ஒன்று, 90+4ல ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 கோல் அடிச்சு தன்னோட மான்செஸ்டர் யுனைடெடோட ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக்கை தலைவன் கொண்டு வந்துட்டான். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் மான்செஸ்டர் யுனைடெட் வேற லெவல் கொண்டு வர போறானுங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அதை தொடர்ந்து கர்னாச்சோவோட டிரான்ஸ்ஃபர் நியூஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல நாப்போலி கர்னாச்சோ மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாப்போலி குவரட்ஸ்கேலியாவை பிஎஸ்ஜிக்கு கொடுத்தாங்க. அவன் சைன் பண்ணி ஜாயினும் பண்ணிட்டான். ஸோ அவனோட பொசிஷனை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக கர்னாச்சோவை நாப்போலி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்னாச்சோ நாப்போலியை ஜாயின் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல. பட் மான்செஸ்டர் யுனைடெட்லேயே இருந்தால் உன்னோட ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேற்று கோப்பா டெல் ரேல எப்படி பார்சிலோனா வந்துட்டு 5-1 ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ரியல் மேட்ரிட் இன்னைக்கு 5-2 சொல்லி ஜெயிச்சிருக்கிறானுங்க. வேற லெவல் த்ரில்லரா இருந்திருக்குது. கடைசியில எக்ஸ்ட்ரா டைம் போய் என்ரிக் இந்த பாபி வந்துட்டு வின்னர் ஸ்கோர் பண்ணி வேற லெவல் வெறித்தனம் பண்ணிருக்கிறானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா ஓமர் மாமுஷ் மான்செஸ்டர் சிட்டிக்கு சைன் பண்ணிட்டான். மான்செஸ்டர் சிட்டி இவனோட சேர்த்து 3 சைனிங்ஸ் பண்ணிருக்கிறாங்க. மொட்டை மாம்சம் இதுக்கப்புறம் கையிலேயே பிடிக்க முடியாது. பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வராரு டீமோட டாக்டிக்ஸ்லயும் ஸ்கோர் லைன்லயும் அப்படின்னு சொல்லி. அல்பான்சோ டேவிஸ்க்கு பயர்ன் மியூனிச் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கானுங்க. தலைவன் இன்னுமே வந்துட்டு அதை டேபிள் மேலே வச்சிருக்கிறான். சைன் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு. ஏன்னா ரியல் மேட்ரிட்ல இருந்து வந்து அவன் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவன் ஜாயின் பண்றதுக்கு ரொம்பவே மும்முரமா தான் இருக்கான். ஸோ அதனாலதான் இப்போ வரைக்கும் பயர்ன் மியூனிச்சோட எக்ஸ்டென்ஷனை சைன் பண்ணாம வச்சிருக்கிறான். ஸோ அல்பான்சோ டேவிஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் ரியல் மேட்ரிட்ஸ் கால். கூப்பிட்டா போயிருவான். கடைசியா பாத்தீங்கன்னா லாலிகாவை சேர்ந்த அட்லாண்டிகோ மேட்ரிட் கடைசி 15 மேட்சா எல்லா ஃபார்மேட்லயும் தோக்காம ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புண்டஸ் லீகா சேர்ந்த பாயர் லிவர்கூசனும் கடைசியா ஒரு 10 மேட்சஸ் தோக்காம வின் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 மேட்ச் டே கழிச்சு இவங்க 2 பேரும் மீட் பண்றாங்க சாம்பியன்ஸ் லீக்ல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரோட ஸ்ட்ரீக்கோட இது இல்ல டிரா பண்ண போறாங்களா? நான் ஜாபி பால் வர்சஸ் சிமியோனே பால் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த காம்பினேஷனை வந்துட்டு நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். பஸ் பார்க்கர் வர்சஸ் கவுண்டர் அட்டாக்கர். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். உங்களை நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். until then it's bye from விளையாடலாமா. இருங்க கக்காஷி எங்கன்னு கேட்பானுங்க. வேற ஒரு வீடியோவோட உங்களுக்கு நான் மீண்டும் சந்திக்கிறேன். until then it's bye from விளையாடலாமா. எந்த அளவுக்கு கர்னாச்சோ